ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கிளப்பில் தான் இருக்காங்க 2 ஹீரோஸும். ஊசிஷன் வந்து எப்பயும் போல் வந்து பாடிட்டு தான் இருக்கான். லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஹாவோ வந்து அந்த ப்ளூ மூன் மார்க் வந்ததை வந்து பார்த்துருப்போம். ப்ளூ மூன் பாரில் வந்து இப்போ ஹாவோ தான் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ஊசிஷனை பார்த்துட்டு இவன் வந்து கிறிஸோட டைப்பு தான், அவன் அழகாகவும் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கான், அதுவும் இல்லாமல் வந்து லிப்ஸ்லலாம் வந்து ப்ளூ கலரில் சாயம் போட்டிருக்கான், பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடி பார்க்கலாம், அதனால வந்து அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ கூட இன்னொருத்தன் வந்திருப்பான், அவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அவனும் உடனே வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு ஊசிஷனை வந்து இங்கே கூப்பிடுங்க, அவன் கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஊசிஷனை வந்து கூப்பிட்றதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங்கோ இது நடக்கிறது எல்லாத்தையும் வந்து அங்கே இருந்து குடிச்சிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஊசிஷனும் வந்து அங்கே போய் மீட் பண்ண போகிறாரு. மீட் பண்ணோடனே நம்ம ஹாவோ என்ன சொல்கிறான்னா, நீ தான் இந்த கிளப்பில் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ண சிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ கூட கஸ்டமர்ஸ் கூடலாம் வந்து குடிப்பேன்னு கேள்விப்பட்டேன், என் கூடயே கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ வந்து ஊசிஷன்ட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. ஓ, நீங்கள் பணம் கொடுக்கலன்னா குடிக்க மாட்டீங்க தானே, பணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். ஆனால் நம்ம ஊசிஷன் வந்து அந்த பணத்துக்காக வந்து எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே நின்று தான் இருப்பான். ஓ, இந்த பணம் பத்தலையா, இன்னும் கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான் நம்ம ஹாவோ. அவன் இன்னொரு செட்டு பணத்தை எடுத்து அங்கே வைப்பான். வச்சுட்டு இப்போ குடிக்கலாம்ல, இப்போ தான் அதிக அமௌண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷனும் வந்து சரி கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒவ்வொரு கிளாஸாக வந்து அவனும் குடிச்சிட்ருக்கான். அந்த ஆல்கஹால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் பவரும் அதிகம் போல், அதனால வந்து அவன் என்ன பண்ணுறான்னா வேறு வழி இல்லாமல் வந்து குடிச்சிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் டெங்கும் அங்கேருந்து பார்த்துட்டே தான் இருக்கான். குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அங்கே வேலை பார்க்குற ஹெங் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவார். இந்த ஊசிஷன் வந்து இன்னும் பாட வேண்டியது இருக்குது, அதனால வந்து நீங்கள் இவ்வளோ குடிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் வந்து ஹாவோ கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஹாவோ கேட்குற மாதிரியே இல்லை. உன் வேலையை பாரு, நான் என்னோடய பிஸ்னஸ் தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ சொன்னதுனால அங்கே வேலை பார்க்குற ஹெங்கும் வந்து அவனுக்கும் வேறு வழி இல்லை, அதனால வந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஊசிஷனும் வந்து திருப்பியும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறான். குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஊசிஷன் வந்து என்ன பண்ணிடுறான்னா கொஞ்சம் ஒரு லிமிட்டோட வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிட்டு ஹாவோ வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் வந்து அவன் அமௌண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து உன்னால் நிறைய நாள் வந்து நீ இங்கே பாடினாலும் சம்பாதிக்க முடியாது, அதை நான் உனக்கு தரேன், அதனால குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடான். மிரட்ட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை கையில் கொடுக்காம தூக்கி மூஞ்சில் வீச ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து அமௌண்ட்டும் முக்கியம், அதுவும் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அதனால வந்து என்ன பண்ணுறான்னா அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்தையும் நம்ம டெங்கும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இதுக்கப்புறம் முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு செம்மையாக கோவம் வந்துரும்னு சொல்லிட்டு டெங்கு என்ன பண்ணுறான்னா வந்து ஊசிஷனை வந்து இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்கள்ல ஹாவோ, அதனால வந்து நம்ம டெங் வந்து டக்குன்னு வந்து அவனுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹாவோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஊசிஷன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவில் வர, உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு தான் வந்து இவன் வந்து ஒரு சிங்கரு, இந்த கிளப்பில் வந்து நான் எப்பயுமே அவனுக்காக தான் வருவேன், அதனால நீங்கள் இவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹாவோ என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட ஆளுங்களை விட்டு அவனை துரத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஊசிஷனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. எதுக்கு அவனை வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, அவன் கூட எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிளாஸ் எடுத்து அவனுங்களோட ஆள் மேலே தலையில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடித்த உடனே வந்து நம்ம டெங் என்ன பண்ணுறான்னா வந்து ஊசிஷனை கூட்டிகிட்டு அந்த கிளப்பை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அங்கே வந்து அவனுங்க விடு, அவங்க போட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறானுங்க. இவனுங்களும் ஓடி வந்து மூச்சு வாங்குற மாதிரி இப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டெங் வந்து பின்னாடி திரும்பி பார்த்து அவனுங்க நம்மளை துரத்தலை, நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்மளை துரத்தி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளேயே காம்படிஷன் வச்சுக்கிறானுங்க. என்னென்னா யார் அங்கே ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒருத்தவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் வச்சுக்கிறானுங்க. இப்போ ஓடி வந்ததில் வந்து நம்ம டெங் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், அதனால் டெங் ஜெயிச்சிட்டான். அதனால் ஊசிஷன் தான் வந்து டெங்கோட ஆசையை வந்து நிறைவேற்றணும். அதனால் வந்து ஊசிஷன் வந்து என்ன ஆசைன்னு கேட்டதுக்கு டெங்குக்கு வந்து வயசாகிடுச்சுல, அதனால் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், அப்புறமேட்டுக்கு எனக்கு வேணுன்றப்ப கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வா, இப்போ ஏதாவது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே வந்து கிளம்புறாங்க. கடைக்குள்ளே போனோடனே நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நான் செம்மையாக ஓடுனதுனால எனக்கு வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா,
அதுவும் கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் வந்து நீ இன்னைக்கு வந்து செம்ம கூலாக நடந்துக்கிட்ட, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான், அவனுங்க நீ அடித்தது வந்து செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷனும் வந்து சாப்பிட்றதுக்காக ஏதாவது எடுக்கலாமான்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கான். உடனே நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, என்னோட ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் என்ன கேட்குறான்னா, அம்மா உனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொன்னியே, இப்போ ஓகேவா, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இல்லை பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெங் சொல்கிறான். அதுக்கு ஊசிஷன் வந்து நீ எப்பயுமே பொய் தான் சொல்கிற, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டெங் என்ன கேட்குறான்னா வந்து, நீ எப்படியும் அவனை அடிச்சிட்ட, இன்றைக்கி நம்ம தப்பிச்சிட்டோம், நாளைக்கு எப்படி தப்பிப்ப, இன்னும் அடுத்த நாளில் எப்படி தப்பிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஊசிஷன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து டெங் என்ன சொல்கிறான்னா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க வந்து சாப்பிட போகிறாங்க. நம்ம ஊசிஷன் வந்து அந்த கடையிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டெங் எல்லாமே வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு மில்க்கை வந்து கொடுக்குறான், இதை நீ குடி, அப்போ தான் வந்து உனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறான்னா, உனக்கு சாப்பிட்றதுக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வந்து பசிக்குதுன்னு சொன்னால இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் பேக்கெட்டை வந்து அங்கேருந்து எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம டெங் என்ன பண்ணுறான்னா, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற அந்த சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே வந்து நம்ம ஊசிஷன் வந்து உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை 30 வயசு தான் அப்படின்னு சொல்கிறான். வயசுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாவது பிஹேவ் பண்ணுறியா, சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஊசிஷனும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் டெங் என்ன கேட்குறான்னா வந்து, இப்போ வந்து நீ ப்ளூ மூன் பாரில் வந்து இப்போ வந்து சிங்கராக இருக்க, இப்போ வந்து அந்த தகராறுனால வந்து நீ திருப்பி அந்த ப்ளூ மூன் பாருக்கு போக முடியாது, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து இந்த பார் மட்டும்தான் இருக்கா, வேறு பாரில் போய் வந்து சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஊசிஷன் என்ன பண்ண சொல்கிறான்னா, நீ ஏன் அதை சப்பிட்டு இருக்க கூட, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கினதை எடுத்து இவனும் வந்து எடுத்து சப்பி பார்த்துட்ருக்கான். சப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். இது பார்க்க வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குது, இதே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் சொல்லிட்டு அந்த சாக்லேட்டோட கேப் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து, நீ அப்படியே வேறு பாரில் வேலை செய்யலாம்னு நினச்சாலும் வந்து நீ இப்போ ப்ளூ மூன் பாரில் இருக்கல, அந்த பாரோட ஓனர் வந்து என்ன பண்ணிடுவான்னா எல்லா பாருக்கும் சொல்லிடுவான், அதனால் உன்னால் வேலைக்கு போக முடியாது, பணமும் சம்பாதிக்க முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஊசிஷனும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, அதையும் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எல்லா கனெக்ஷனும் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷன் வந்து, உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, நீ எப்படி இது எல்லாத்தையும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட கேட்குறான். டெங் அதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து, நானும் உன்னை மாதிரி சாதாரண மக்கள் தான், நானும் உன்னை மாதிரி தான் இருக்கேன், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனாலும் வந்து என்னால் பார்த்துக்க முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவங்க 2 பேரும் வந்து பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹாவோவை காமிக்கிறாங்க. ஹாவோவை பார்க்குறதுக்கு வந்து நம்ம டெங் வந்து அங்கே போயிருக்கான். போனவுடனே அவனோட ஆள் வந்து நம்ம டெங்கை வந்து முதுகு பின்னாடி தட்டி போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நம்ம டெங் என்ன பண்ணுறான்னா வந்து, ஹாவோ கிட்ட நேற்று நைட்டு வந்து அந்த பாரில் வந்து ஊசிஷன் வந்து அவனோட வேலையை தான் பார்த்துட்ருக்கான், அவங்களோட ஆளுங்க தான் வந்து சண்டை போட்டுட்ருந்தீங்க, அதுவும் இல்லாமல் அவனை குடிக்க வச்சிட்ருந்தீங்க, அதனால தான் வந்து நான் ஊசிஷனும் வந்து கண்ட்ரோலர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதுவும் இல்லாமல் உங்கள் ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு அடித்தாங்க, அதனால தான் வந்து ஊசிஷன் வந்து அவனோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அடித்தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதை ஹாவோ கேட்டுட்டு, நீ இப்போ என்ன சொல்ல வர, எல்லா பழியும் எங்கள் ஆளுங்க மேலே போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்படியா நான் சொல்லிகிட்ருக்கேன், இல்லை உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் சொல்கிறான். இருந்தாலும் வந்து உங்களோட ஆட்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவர், அப்போ நீங்கள் தானே உங்களோட ஆட்களை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து அந்த ஹாவோ கிட்ட சொல்கிறான். உடனே ஹாவோக்கு வந்து ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன நினச்சிட்ருக்க, என்னோட இடத்துக்கு வந்து என் ஆளுங்க மேலேயே வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாவோவும் வந்து கேட்குறான். அப்போ தான் வந்து டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் வந்து நீங்கள் என்னென்ன இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதோட லிஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க அதோட லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன், அதனால நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஹாவோவை வந்து வார்ன் பண்ணுறான். ஹாவோவும் உடனே நீ என்ன நினச்சிட்ருக்க, அந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ வந்து தெனாவட்டா தான் கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டெங் சொல்கிறான், நான் எதுக்கு உங்களை ஏதாவது பண்ண போகிறேன், நான் சும்மா சொல்ல வந்தேன், எனக்கு வந்து எனிமியை அதிகமாக உருவாக்குறதுக்கு பதிலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வேணும், அதனால நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹாவோ வந்து, ஓ ஃப்ரெண்ட் ஆக போறியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வெறும் கையை வீசிட்டுலாம் வரல, என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அது எல்லாத்தையும் என் கையோட எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையும் வந்து ஹாவோட்ட கொடுக்குறான். அப்போ தான் ஹாவோ என்ன கேட்குறான்னா வந்து,
நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்னென்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம டெங் என்ன சொல்றான்னா, நானும் வந்து ஊசிஷியன் மாரி ஒரு மனுஷன் தான். எனக்கு கனெக்ஷன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து அந்த ஹாவோவும் வந்து அந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபைல பார்த்துட்டு, "உனக்கும் இவன பத்தி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டெங், "ஆமா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஹாவோ வந்து, "எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து கிடைச்சது இதுதான். நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல வந்து குடுத்துடுறான். குடுத்துட்டு உடனே வந்து நம்ம ஹாவோ என்ன சொல்றான்னா, "சரி, அப்ப நீ வந்து கிளம்பலாம். நான் இனிமேட்டு பிரச்சனை பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு டக்குன்னு ஹாவோ சொல்லிடுறான். அப்படி அந்த ஃபைல்ல யார பத்தி இருக்குன்னு எதுவுமே சொல்லல. அ அடுத்தடுத்த எபிசோட் பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்க டெங்கும் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, "அப்ப நம்ம வந்து இனிமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து ஹாவோ கிட்ட சொல்றான். உடனே ஹாவோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம டெங்கு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பி வந்து அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாவோ வந்து அந்த ஃபைல பார்த்துட்டு யோசிக்கிறான். நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. ஏன்னா இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு அங்கிள் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம ஃபன்னாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து இவரோட தொடையில வச்சிட்ருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹாவோ வந்து கொந்தளிக்கிறான். கொந்தளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஊசிஷனும் டெங்கும் எப்பயும் போல் அந்த ப்ளூ மூன் பார்க்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, இது என்ன ட்ரிங்க்கு, எதுக்காக கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு, இது வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த பாரில் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால நான் உன்னை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் சொல்கிறான். அதுக்கு வந்து டெங் வந்து, அப்போ நீ வந்து என்னை எப்படி நினச்சிட்ருக்க? என்னை வந்து கினியா பிக்குன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னதுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஊசிஷனோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறோன்னா, இல்லை நான் சும்மா சொன்னேன், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இது என்னோட ஸ்டைல் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட, நீ எப்படி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங் வந்து பதில் சொல்ல வரும்போது அங்கே வந்து ஹாவோ வந்துட்டுருப்பான். ஹாவோவ பார்த்தோன்னே நம்ம டெங் என்ன பண்ணுறான்னா, "ஹாய் அண்ணா, வாங்க வாங்க குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து ஹாவோ என்ன பண்ணுறான்னா, சொடக்கு போட்டு அவனை என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷனை வந்து நம்ம டெங் வந்து தட்டி விடுறான். எந்திரிச்சு சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறான். உடனே வந்து ஊசிஷனும் வந்து சரி அவன் தான் சொல்கிறான்ல, நம்ம சாரி கேட்போம்னு சொல்லிட்டு அவனும் வந்து எந்திரிச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாவோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். ஹாவோவும் அதுக்கப்புறமேட்டுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தவன் வந்து அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சும்மா நடிச்சிட்டு தான் இருக்கான் சீரியஸாக இருக்க மாதிரி. ரொம்ப நல்லது, நம்ம 2 பேரும் தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ வந்து டெங் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஊசிஷன் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, இவனுங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஹாவோ என்ன பண்ணுறான்னா, இந்த யூத் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமாகிடுச்சு, ஆனால் இவன் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உடனே வந்து நம்ம டெங்கு வந்து ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் திருப்பி கேட்குறான், உனக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷன், எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க, எப்படி சால்வ் பண்ண இந்த பிரச்சனைன்னு கேட்டதுக்கு டெங்கு என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 3 ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து, இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லி நம்ம டெங் கேட்குறான். ஊசிஷன் அதுக்கு, நீ எப்பயுமே பொய் தான் சொல்லுவ, அதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் சொல்கிறான். அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் பேசிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பிட்டு நம்ம ஊசிஷனும் வந்து அவனோட வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது நம்ம டெங் வந்து கிராஸ் பண்ணுறான் ஆப்போசிட் பண்ணிட்டு, நம்ம எப்படி வந்து எதிர்பாராமல் சந்திக்கிறோன்னே தெரில, சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷன், நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஹாவோ வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாரு, அதை சாப்பிட்றதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன சாக்லேட்னா வந்து அந்த குச்சி மிட்டாய். அதே வந்து நம்ம டெங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஓப்பன் பண்ணவே முடியல. அதனால அவன் பல்லாலேயும் கடிச்சு பார்க்குறான். அதை வந்து ஓப்பன் பண்ண முடியல. அப்போ தான் வந்து ஊசிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சாக்லேட்டை வாங்கி, இந்த மாதிரி சாக்லேட்டெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை வந்து திருக்கணும், திருக்குனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதை வந்து வாயில் வச்சு கடிச்சா அந்த ஸ்டிக்கில் வந்து லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட சொல்கிறான். டெங்கும் அந்த குச்சி மிட்டாயை வாங்கிட்டு, எப்படி லைட் எரியுது எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த குச்சி மிட்டாயை தட்டி தட்டி திருப்பி அவனும் கடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடிச்சு பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டும் எரியுது.
அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை காப்பாற்றினல அதனால வந்து நான் உனக்கு ட்ரீட் தரேன், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் வந்து டெங் கிட்ட கேட்குறான். டெங் வந்து டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்ததுனால ஊசிஷன் வந்து வந்தாவா வரலனா போ அப்படின்னு சொல்கிறான். டெங் உடனே நானும் வரேன், எனக்கும் பிடிக்கும், வா டின்னர் தானே, ஃப்ரீ மீல் வேறு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இவனுங்க 2 பேரும் ஹோட்டல் போகும்போது ஹோட்டல் வந்து பூட்டியிருக்கு. பூட்டி இருந்ததை பார்த்த உடனே ஊசிஷன் வந்து இப்போ என்ன பண்ணுறது, உன்னோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட கேட்குறான். டெங்கும் உடனே வந்து யோசிக்கிறான். ஏன்னா வீடுன்னு யோசித்த உடனே அவனுங்களுக்கு வந்து அவனுங்க ஒரே ரூமில் வந்து இருந்தானுங்கள்ல, அந்த மெடிசனுக்காக வந்து 2 பேரும் ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஞாபகம் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ ஊசிஷன் வந்து செருப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு, இந்த வீட்டில் யாருமே வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், அதனால எதுவும் வாங்கி வைக்கல, நீ செருப்போடையே வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறான். கிச்சன் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு கிச்சனை காமிக்கிறான். ஊசிஷன் கிச்சனை பார்த்தா அங்கே ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருக்கும். நீ இதை தான் எப்பயும் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டதுக்கு டெங் என்ன சொல்லுவான்னா, நான் எப்பயுமே வெளியில் தான் சாப்பிடுவேன், இங்கே வந்து நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், அதனால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஊசிஷன் வந்து நூடுல்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் காமிப்பான். சரி நீ போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம டெங் என்ன கேட்பான்னா, நீ உண்மையிலே சமைச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட கேட்குறான். ஊசிஷன் அதுக்கு என்ன பண்ணுறான்னா, அதெல்லாம் நான் சமைச்சிருவேன், கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். உடனே டெங்கும் வந்து எனக்கு ஆனால் சந்தேகமாக இருக்கு, இவனை பார்த்தா வந்து சமைக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கையை காமிச்சிட்டு சரி அவன் என்ன தான் சமைப்பான்னு பார்த்துட்டு அவனும் வந்து கிளம்பிடுறான். கிளம்பி என்ன பண்ணான்னா ஹேண்ட் வாஷு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இங்கே நம்ம ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா வந்து எப்படி வந்து எக்கை வந்து சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்கான். அந்த ப்ரொசீஜரே இவனும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஒரு சவுண்டு வரும் நம்ம டெங்குக்கு. என்னடா இது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ஊசிஷன் வந்து சமைக்கிறன்ற பேரில் வந்து எதையோ கீழே போட்டு உடச்சிட்டான். உடச்ச உடனே நம்ம டெங்கு என்ன சொல்கிறான்னா, அப்படியே விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வந்து குளிச்சுட்டு நானே சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்கிறான். ஊசிஷன் வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போய் குளி, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லுவான். ஊசிஷன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவனும் போய் வந்து குளிக்கிறதுக்காக போவான். குளிக்கிறதுக்கு போகும்போது அந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுன்னா, அவனுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து இவனுங்க 2 பேரும் வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அன்றைக்கி நடந்ததெல்லாம் வந்து நம்ம ஊசிஷன் யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து என்னடா பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்ருப்பான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.